அதை கேட்போம். கேட்க மைப்படுத்துவோமா? ஆசிரியர் நல்லவர். ஆமென். நான் தான் உங்கள் பாவத்தை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து. சிலுவையின் 7 வார்த்தைகள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். பெந்தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதோ பார் உன் தாய், அதோ பார் உன் மகன். இதோ தாகமாக இருக்கிறேன், எல்லாம் முடிந்தது. என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன். ஆமென். விளைவுகள் எல்லாத்தையும் உருவாக்குனாரே. களிமண் எடுத்து தன் கண், வாய், மூக்கு, காது எல்லாத்தையும் செஞ்சு தன் வாயிலை ஊதினாரு. ஊதினாரு. நான் மனுஷனான் மாறிட்டேன். பேரு யோசேப்பு. எங்க அப்பாவுக்கு 12 மகன்கள். 11வது பையன்தானா. எங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு கனவு வந்தது. இது என்ன கனவுனா, ஒரு சூரியன், ஒரு சந்திரன், 12 நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரத்தை, மற்ற 14 நட்சத்திரங்கள் ஒரு சூரியன் என்ன வணங்குற மாதிரி கனவு கண்டேன். அதை என் அப்பா, அம்மா, சகோதரர்கள் எல்லாம் சொல்லும் போது என்னோட சகோதரர்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்பட்டாங்க. அதோட எங்க அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல பலவர்னு அங்கேயே கொடுத்தாரு. இந்த அங்கியை பார்த்துட்டு எங்க அண்ணங்கெல்லாம் ரொம்ப பொறாமப்பட்டு என்னை ஒரு குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது வழியா வந்த எகிப்து மக்கள் என்ன ஒரு சிறை கைதியா புடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. இது என்ன கனவுனா, ஒரு நதியிலிருந்து 7 கொழுத்த நல்ல பசுக்கள் வந்தது. அதே நதியிலிருந்து 7 ஒல்லிப்பூர் என்னும் ஊர்ல தேராகு என்பவருடைய குமாரன் தான் ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தந்தை. ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகிய போது ஈசாக்கு என்ற குமாரன் பிறந்தான். பிறப்பில் அம்மா முக்கியமான கதாபாத்திரம் இந்த அம்மா தான். அலையிலேயே சொல்லுங்களேன், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். என் பெயர் ரூத். நான் போவா தேசத்திலிருந்து வருகிறேன். நான் என் சொந்த ஜனத்தையும் இடத்தையும் விட்டுவிட்டு என் மாமி நகோமியும் பெத்லகேமில் இருக்கிறோம். என் மாமிக்கும் என் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தேன். என் மாமி அறிவுரைப்படி போவாஸ் என்பவரை மணந்து கொண்டேன். இந்த சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவன் வருவாரு, என்ன சொல்லுவாரு கேட்போம்.
கத்திரன் கைதட்டி பிள்ளை வரவேற்போம். கத்திரத்தை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த எல்லாம் நல்ல உற்சாகமாய் கண்ணி வந்திருக்கிறாரு. ஊஸ்கேசன் வந்திருக்கிறாரு. அவன் இந்தியா திருப்பூர் கழகமலைக்கு வந்திருக்கிறார். என்ன சொல்லுவாருன்னு கேட்போம். யோபு வந்து கட்டருக்கு பயிர் பள்ளம் கூறுகிறார். அதனால ஏசுப்பா ஆசீர்வதிச்சார். தங்களை ஆடு மாடு கொழுடை குதிரை காமல் ஒட்டகம் எல்லாம் அடிச்சிட்டோமா. அப்போ யோபு வந்து நிறைய வேலைக்காரங்களாக இருந்தாரா. பணக்காரங்கள சரி பாடுதாரா. அப்போ ஒரு நாள் பிசாசு வந்துச்சா. பிசாசு கிட்ட போய் கட்டர்கிட்ட போய் கிட்ட எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். இப்படி உங்க மேல கோவப்படுவான் அப்படின்னு சொல்லுச்சா. அப்போ பிசாசு சரி அடிக்க பார்க்கலாம் அப்படின்னு கட்டர் சொன்னாரா. யோகிட்ட போய் எல்லாத்தையும் அடிச்சிச்சா. அவன் யோபு சாப்பிடக்கூட எல்லாமே இருச்சா. அப்புறம் கட்டர் கொடுத்தார். கட்டர் எடுத்தார். கட்டருக்கு சொல்றோம் அவரே பிசாசு வந்துச்சா. பிசாசு யோகிட்ட போய் கட்டர்கிட்ட போய் பெரிய நோய் கொடுங்க அப்புறம் உங்க மேல கோபப்படுவான் அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ பிசாசு யோகிட்ட போய் பெரிய நோய் கொடுக்க வச்சுச்சா. நோய் கொடுத்து கட்டது அழுகி பாட்டு யோகிட்ட எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாடா. நெக்ஸ்ட் அமேன். பிள்ளைகள் பேசும்போது யாரும் பேசக்கூடாது. சுசுன்னு பேசக்கூடாது. வைக்கணும் செல்போன் எல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. பேசினா கை தட்டி கதை மைப்படுத்துவாமா. அவன் வராது நம்பிக்கை வராது அவட்டே சொல்லுவா. அவன் கை நன்மை கொண்டு வந்திருக்கிறாரு. கேட்போம். கத்த பிள்ளை ஆஸ்வதிக்கட்டும். அவன் நான் தான் உங்கள் யோவான் ஸ்தானன். என் தாயின் பேர் எலிசபெத். என் தந்தையின் பேர் சகரியா. நான் தாயின் நிறுத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியால் பெற்றுக்கொண்டவன். நான் வரலாற்றில் குபர் சத்தமாக இருக்கிறேன். நான் நேசுக்கு முன் வழியை ஆயத்த பண்ண வந்தவன். எலியாவின் உடையவனாக இருக்கிறேன். எட்டிகளின் காத்து திரும்பி எனக்கு உடையவனாக இருந்தது. ஒட்டனுடையும் வார்க்கட்சியும் கட்டிருந்தேன். நானேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். இயேசுவிடம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். இயேசு உனக்கு பரிசுத்த ஆவியாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். மனதிரும்புங்கள், பரராஜ்யம் சரளமாக இருந்தது. மனதிரும்புங்கள், ஏற்ற கனியை கொடுங்கள். ஞானஸ்தானம் கொடுத்த இவருங்க யோவான் சிறராசிரிக்கட்டும். அதை கட்டத்திலே கொண்டிருப்பவராக அடுத்ததாய் எடுத்துவோமா. ఇండియాకున్న దారాన్ని కార్యకరకాల ఆమానోత ఫన్మన్నది ఏస్ప జమనన్ ఏతపన జప్తికతే కాయమల అముచితన్ ఇంగ్రిజాయనా ఏస్ప ఒంగలే కేతే కాయమల ముల్కిరార్ గర్వకి బాయ్. ஒரு நாள் அப்பா வீட்டிலிருந்து தண்ணி கூட்டிக்கு வந்தேன். ஒருத்தர் வந்தாங்க. கொஞ்சம் தண்ணி தான் கேட்டாங்க. அவங்க தண்ணி தந்த 10 ஒருத்தவங்க தண்ணி தந்த. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தங்கோலையெல்லாம் கொடுத்தாங்க. கிஃப்ட் கொடுத்தாங்க. என்னையா கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு அநேக நாட்களாக குழந்தை இல்லை.
என்று நான் கவலைப்பட்டேன். என்னை என் சகோதரிகள் கேலி செய்தார்கள். ஆனாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து ஜெபித்தேன். எனக்கு ஆண்டவர் அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆதிபதி. ஆமென். ஆசாரியர். ஆமென். ஆலயத்தில் வளர்ந்தவர். ஆமென். 5 விதமான ஊழியர்களை செஞ்சவர் வருகிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். சாமுவேல். ஆமென். என்ன சொல்வார் கேட்போம். என் பெயர் சாமுவேல். எங்க அப்பா பேரு எல்கானா. எங்க அம்மா பேரு அண்ணா. நான் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா என் சர்ச்சுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எழுத்தத்தை கூட பையனோட செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் நைட் தூங்கும் போது யாரும் சாமுவேலே கூப்பிட்டாங்க. எழுத்தத்தை கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாரு. மறுபடியும் நான் தூங்க போயிட்டேன். மறுபடியும் யாரும் சாமுவேலே கூப்பிட்டாரு. எழுத்தத்துக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாரு. நான் மறுபடியும் தூங்க போயிட்டேன். மறுபடியும் சாமுவேலே கூப்பிட்டாங்க. எழுத்தத்துக்கு கேட்டால் இன்னொரு டைம் இதுவும் சொல்லும் அதையே கேட்கிறேன் அப்படின்னு எழுதாத சொன்னார். நானும் ஏசப்பா சாமுவேல் சொல்ல சொன்னார். அப்போ நான் கர்த்தாவே சொல்லும்படியே கேட்கிறேன் நான் சொன்னேன். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பாவம் செஞ்சு இருந்தாங்க. ஒரு ரட்சிக்காக தான் ஏசப்பா அவங்க கூட பேசினாங்க. ஆமென். நான் சீரிய நாட்டின் படை தளபதி. நான் ஒரு நாட்டுக்கு போய் சண்டை போட்டு அங்க இருக்கிற நல்ல மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற நல்ல பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு அங்க இருக்கிற முக்கியமான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் எனக்கு புள்ளியா வெள்ளையா குஷ்டரோகம், அது பேரு குஷ்டரோகம் வந்திருந்தது. அது யாராலையும் சரிப்படுத்தவே முடியாது. அப்புறம் எங்க வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு நல்ல பொண்ணு இருந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்துல எலிசா தாத்தான ஒரு தாத்தா இருக்காங்க. அங்க போனீங்கன்னா சரியாகும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் குதிரையில தக்கடின்னு போனேன். போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் அவரோட வேலைக்காரர் வந்தாரு. யோர்தான் நதியில போய் ஒரு டைம் இல்ல 2 டைம் இல்ல 7 டைம் குளிக்கணும். அப்புறம் நான் பல்ல கடிச்சேன். அப்புறம் ஒரு படை வீரன் குளிக்க தானே சொல்றாரு, சின்ன விஷயம் தானே சொல்றாரு, வாங்க போய் குளிக்கலாம். டக்கடின்னு குதிரையில போனேன். 1 2 3 4 5 6 7 ஏசப்பா குணப்படுத்திட்டாரு. ராஜா வரார். அவே இப்ப பாருங்க, ராஜா அவே ராஜாதி ராஜா வரார். அவே ஏசியா ராஜா கொஞ்சம் அழகாவே இல்லை, ராஜாவுக்கு அப்படியே பொருத்தமா இருக்குது. அவே கத்த ஆசீர்வதிக்கட்டும். இல்லைல்ல கேட்போம், என்ன சொல்றான்னு கேட்போம். என் பெயர் யோசியா. நான் 8 வயது ராஜாவானேன். என் தாத்தா பேரு எசேக்கியா. என் தாத்தா வந்து ஏசப்பாக்கு பிடிச்சா செஞ்சாரு. என் தாத்தா வந்து எனக்கு யெகோவா பற்றி சொல்லி கொடுத்தாரு. என் அப்பா பேரு மன்னேசு. என் அப்பா வந்து ஏசப்பாக்கு பிடிக்காத செஞ்சாரு. விக்கிரகங்கள் எல்லாம் கும்பிட்டாரு. நானும் என் தாத்தா மாதிரி ஏசப்பாக்கு பிடிச்சத செஞ்சா விக்கிரகங்கள் எல்லாம் என் நாட்டில் இல்லாமல் அழைச்சேன். நீங்களும் என்னை போல ஆர்டர் மட்டும் நேசிங்க. யோசியா ராஜா வந்து